ஹாய் தீபக், என்ன ப்ராப்ளம் உனக்கு? பின்னாடி திரியிற? நானும் ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்குறேன். உனக்கு கொஞ்சம் கூட புரிய மாட்டேங்குதே. ஏன் பின்னாடி சுற்றினா இப்போ என்ன? தீபக், அவள் நம்மள மாதிரி இல்லை. அவள் ஒரு சின்ன ஃபேமிலியிலேருந்து வரா. அது இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கிற வசதி மாதிரி அவட்ட இல்லை. புரிஞ்சுக்கோ தீபக், அவள் பின்னாடிலாம் சுத்தாத. அவள் உனக்கு ஏற்றவளே இல்லை. என்ன நீ அவகிட்ட பார்த்த? அவளே ஒரு குள்ள கத்திரிக்காய் மாதிரி இருக்கிறான். உன் கண்ணுக்கு எதிராக இருக்கிற நல்லது எதையும் நீ சூஸ் பண்ணாமல் இருக்கிற. முதல்ல நல்ல கண்ணை திறந்து பாரு. உனக்கு எது நல்லதோ அதை சூஸ் பண்ணு. மச்சான், இவ ஓகே மச்சான், சூப்பரா இருக்கற மச்சான். சி, நீ படித்த பொண்ணு மாதிரியே பேசுகிற. என் சுனிதா முன்னாடி எத்தனை கோடி இருந்தாலும் அதெல்லாம் ஈடே ஆகாது. என் சுனிதா மனசு அந்த மாதிரி. சி, காசு பணம் பார்த்து பழகிறவங்கன்னு நினச்சியா? காசு பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போயிடும். ஆனால் என் சுனிதா மாதிரி ஒரு மனசு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த மனசை அடையிறதுக்கு தான் நான் துடிச்சிட்டு இருக்கிறேன். டேய் மச்சான், உனக்கு வேணாம்னா விடுறா, எனக்கு பிக்கப் பண்ணி விட்டுறா. டேய் பயமுடுறா. நான் சொன்னதை சொல்லிட்டேன்ப்பா. இனிமேட்டு உன்னோட இஷ்டம். பாதாள குடியில் போய் விழுவுறேன்னு சொன்னால் அதை யாரால தடுக்க முடியும்? போய் விழுப்போ. காசு தான் உலகம்னு பார்க்குற உன் கண்ணுக்கு என் சுனிதாவோட உண்மையான அன்புலாம் உனக்கு புரியாது. அது எனக்கு மட்டும்தான் புரியும். உன் வேலை என்னமோ பாரு. இத்தனை வருஷம் பழகின ஃப்ரெண்டாச்சேன்னு பார்க்குறேன். இதே வேற யாராவது வந்து இந்த வார்த்தையை கேட்டிருந்தா நல்லா இருந்திருக்காது.